வார்த்தையை புலவத்த அடக்கம் இருக்கின்றது. உன்னுடைய முகத்தினை பார்த்தால் என்று பார்த்தாலும் அன்று மலர்ந்த செந்தாமரை போலவே அவ்வளவு பிரகாசமாக தெரியக்கூடிய உன்னுடைய முகம் இன்றைய தினத்தில் இவ்வளவு வாட்டத்தோடு காணப்படுகின்றது. காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது. என்னுடைய மனதிலே ஒரு சிறிய சந்தேகம் வந்துவிட்டது. உனக்கு சந்தேகமா? ஆமா. சந்தேகம் என்பது ஒரு தீராத நோய். சரி, உன்னுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அது என்னத்தில் கேட்டு நிவர்த்தி செய்வார்கள். உண்மையாக? நிச்சயமாக. சரி சுவாமி, தன்னுடைய தொழில் என்ன? என்னுடைய தொழில் என்பது உமக்கு தெரியாதா? உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவவாதங்களுக்கும் படியிழந்து காத்து வச்சிருப்பது. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் பரிவேற்றக்கூடிய பரமக்கடவுள் அதிகாரிகள் விடைபெற்று சென்றேறிய தாங்கள் அப்படி விடைபெற்ற சென்ற நீங்கள் முழுமையாக அனைத்து ஜீவராசிக்கும் பரிகாரம் சென்றே விடப்பட்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிறிதளவும் பிழை என்பதை இல்லாமல் முழுமையாக படியளந்து முடித்த பிறகுதான் முறை சந்திக்க இந்த பேழைக்குள்ளே ஒரு சிறிய ஜீவராசியை நான் அழைத்து வைத்திருக்கின்றேன். இதற்கு இருக்கக்கூடிய ஜீவராசிக்கு தாங்கள் படி அளந்தீரோ அளக்காமல் போய்விட்டீரோ என்பதையே உன்னுடைய சந்தேகம் நியாயமானது. ஏனென்றால் கரத்திலே ஒரு தங்க பேழையை வைத்திருக்கின்றால் சிறிது நேரம் கூட உன்னுடைய கரத்தை விட்டு அகலாமலே இருக்கின்றது. ஆனால் அந்த பேழைக்குள் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு நான் படி அளந்தேனோ இல்லையோ என்பது உன்னுடைய பார்த்ததா? அந்த சிறிய ஜீவனுக்கும் நான் படி அளந்து இந்த சிறிய ஜீவராசியும் அதனுடைய கையிலே ஒரு அரிசி துண்டை வைத்திருக்கின்றது. தங்கள் மகிமை தெரியாமல் பேசிவிட்டேன். தவளையும் பெண்மையும் தன்மாய் நாட்களும் என்பதை நீ உணர்த்தி விட்டாய். வழி வந்தாய், என் மீது சந்தேகம் கொண்டாய். சந்தேகத்தை கட்டி தற்போது என் இடத்திலே அவமானம் அடைந்து என்னுடைய பாதத்தில் விழுந்து நிற்கிறாய். எப்பொழுதுமே இந்த சிவத்தை மிஞ்ச சக்தியால் முடியாது. ஒரு காலத்திலும் இந்த சக்தியை காட்டிலும் சிவமே தெரியாமல் செய்த தவறுக்காக, அறியாமல் செய்த தவறுக்காக இந்த சக்தியை காட்டிலும் சிவன் மிஞ்ச முடியுமா? உலகத்தில் உயர்ந்தது கரத்தில் சோளத்தை கொடுத்தேன், படியளக்கும் சக்தியினை கொடுத்தேன் என்று விடுத்தாயே. அது மட்டுமல்லாமல் நெற்றிக்கண்ணை நான் கொடுத்தேன் என்று பெருமையாக பேசுகின்றாயே. நெற்றிக்கண்ணை நீ ஏன் கொடுத்தாய்? உன்னுடைய காமையை உண்மைதான் சுவாமி. மணிவத்தில் பிறந்தாய் அண்ணாமலைக்கும் எப்படிப்பட்டவன் நீ? அன்று பிறந்த தினத்திலே உனக்கு உடலுறவு கொள்ள யாதொரு ஜீவராசியும் இல்லையே, உறுதுணையாக இல்லையே என்று பல ஜீவராசிகளை படைத்தாலும் முதன்மையாக ஒரு பிள்ளையை படைத்தாய், அண்ணனை படைத்தாய், பிறகு என்னையும் படைத்தாய். என்னை படைத்து உன்னை உனக்கு அருகாமல் நெருங்கியுள்ள சமயத்திலே நான் என்ன படைத்தேன்? பார்வதா, உன்னை என்னால் நெருங்க முடியாது. உன்னுடைய நெற்றிக்கண் இருக்கின்றதே, அது என்னை நெருங்கி விடாமல் சுட்டெரிக்கின்றது. அதனால் உன் நெற்றிக்கண்ணை பெயர்த்தெடுத்து எனக்காக கொடுத்தால் உன்னோடு நான் உன்னுடைய ஆசைக்கு இணங்குகிறேன் அப்படி என்று வைத்தவுடனே காமத்திற்காக உடன் பிறந்த நெற்றிக்கண் என்று பாராமல் காமத்திற்காக கண்ணையை பெயர்த்து கொடுத்த வள்ளி. அப்போது என்னவானது பார்க்கின்ற சமயத்திலே உதிரமாகப்பட்டது, ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. என்னதாரு? ஒரு பெண்மகளாக பிறந்தவளுக்கு நெற்றியின் வழியாக உதிரமாகப்பட்டது பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இப்படி சென்றால் எத்தனை நாளைக்கு இந்த பெண்ணால் உயிர் வாழ முடியும் என்ற காரணத்திற்காக எடுத்தேன் சிட்டிக்கேவன். உன்னுடைய நெற்றியை வைத்து அழைத்தினேன், உதிரமாகப்பட்டது நின்று விட்டது. அதுதான் இன்றும் உலகத்திலே பெண்கள் தன்னுடைய நெற்றியிலே திலகமாக விடுகின்றார்களே, அது எதனால் வந்தது? அன்று நான் வைத்த சிட்டிக்கை மண்ணால் வந்தது. பிறகு உன்னுடைய உடலிலே முட்டி மோதி எங்கே சென்றது?
சென்றது உன்னுடைய உச்சந்தலை நெற்றியின் வழியாக நின்ற உத்திரம் தற்போது உச்சந்தலை வழியாக செல்கின்றது. இதை என்ன செய்யலாம் என்று பார்த்து என்னுடைய உள்ளங்கரத்தை வைத்து அழித்தினேன். உதிரமாகப்பட்டு நின்று விட்டது. இன்னும் உலகத்தில் பிறக்கக்கூடிய பாமர மக்கள் அனைவருக்குமே சிரசிலே உச்சி என்று விளங்குகின்றதே. அது எதனால் வந்தது? அன்று நான் என்னுடைய கரத்தை வைத்ததால் வந்தது. அப்போது நின்ற உதிரம் மறுபடியும் எங்கே சென்றது? உன்னுடைய யோனியின் வழியாக. ஒரு பெண்மகளின் உறுப்பின் வழியாக உதிரமாகப்பட்டது ஆறாக பெருக்கெடுத்து ஓடினால் எத்தனை நாளைக்கு தாங்க முடியும் என்பதற்காக அப்போது நான் என்ன செய்தேன்? ஒரு ஆண்மகனால் அப்பேற்பட்ட இடத்தை கரம் தொட முடியாது என்ற காரணத்தால் இந்த உதிரமாகப்பட்டது மாதத்திற்கு ஒரு முறை மாதவிடாயாக செலவிடும் என்ற சாபத்தை கொடுத்து அப்பேற்பட்ட சாபத்தை பெற்று இன்றைய தினத்திலே பெண் குலத்திற்கே மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை தேடி தந்தவள் நீ. அப்படி இருக்கின்ற சமயத்திலே பெண் குலத்திற்கே இருக்கை தேடி தந்த நீயா உயர்ந்தவள். இந்த சிவமே எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். தங்களுடைய தொழில் என்ன? என்னுடைய தொழில் அடியளக்கும் தொழில். பாமர மக்கள் உண்கின்ற உணவு, அந்த உணவின் பெயர் என்ன? அரிசி என்று உரைப்பார். அரிசிக்கு முன்பு அது நெல்லாக இருக்கும். அந்த நெல்லாக விட்டது எப்படி உருவானது? எப்படி உருவானது? சுவாமி, அரியும் சிவனும் இணைந்தார்கள், பாமர மக்களுக்கு உணவாக அமைந்தார்கள். உயிர்களை படைத்து விட்டேன். இந்த பாமர மக்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் உண்பதற்கு உணவு வேண்டும். அப்படி உணவு வேண்டும் என்றால் அரியும் சிவனும், நீங்கள் அரியாகப்பட்ட என்னுடைய அண்ணனும் உங்களுடைய எழுத்திலேயே முதல் எழுத்து சி என்றும் இருவரும் இணைந்து அரிசி என்று கொண்டு வந்தேன். உண்மைதானே? இந்த அரியும் சிவனும் சேர்ந்த அரிசியை மேலே மூடி காப்பது யார்? இந்த உமை என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி நான் தானே. அப்படி நான் மேலே மூடி காக்காவிட்டால் உள்ளே அரிசி உருவாகுமா? உங்களால் உங்களுடைய தொழிலை முழுமையாக செய்ய முடியுமா? இதற்கு மூலப்பொருள் நான் தானே. அப்படி பார்க்கையில் உலகத்தில் உயர்ந்தது சக்தி. சுவாமி, அழகான முறையில் எடுத்துரைத்தார்களா? அரியும் சிவனும் சேர்ந்தது அரிசி. உமை என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி உமையாக இருந்து அதை மேலே மூடி காக்கிறார். என்றால் அரியும் சிவனும் உருவாக முடியாது, அரிசி உருவாக முடியாது அல்லவா? உண்மைதான். அரியும் சிவனும் சேர்ந்தது அரிசி. உமையும் உடன் சேர்ந்தால் அது நெல். மூவருமாக சேர்ந்தது ஒரு நெல் அல்லவா? அப்படி அந்த நெல்லை விவசாய குடிமக்கள் அதை உருவாக்குகின்ற சமயத்திலே இறுதியாக அறுவடை செய்வார்கள். அதை அறுவடை செய்த பிறகு அரியும் சிவனும் சேர்ந்த அரிசியை தனியாகவும் இதனால் வரைக்கும் மூடி காத்தால் அல்லவா உமா பார்வதி உமை, அந்த உமையையும் தனித்தனியாக பிரிப்பார்களாம். அப்படி பிரித்த பிறகு அரியும் சிவனும் சேர்ந்த அரிசியை இல்லத்திற்கும் இதனால் வரைக்கும் மூடி காத்தால் உமா பார்வதா அந்த உமையை குப்பை மேட்டிற்கும் செல்வார்கள். பாமர மக்களுக்கே தெரிகின்றது உணவாக இல்லத்திற்கு யார் செல்ல வேண்டும், உண்மையாக குப்பைக்கு யார் செல்ல வேண்டும். சமயத்தில் இந்த சிவம்தான் தங்களை கோரி துதிக்கின்றார்கள் இந்த பாமர மக்கள். அப்படி துதிக்கின்ற பாமர மக்கள் அம்மையப்பனே என்று அழைக்கின்றாரா, இல்லை அப்பன் அம்மை என்று அழைக்கின்றாரா? அனைவருமே அம்மையப்பனே அப்படி சிவனை கோரி துதிக்கின்ற பக்தர் அம்மை என்று என்னை அழைத்து விட்டு எனக்கு பின்பு உங்களை அப்பன் என்று அழைக்கின்றார். இதிலிருந்து தெரிய வேண்டாமா உலகத்தில் முதல் தெய்வம் நான் தான். இந்த சக்தி என்னை வணங்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் என்னை முன்வைக்காமல் உன்னை முன்வைத்து அம்மை அப்பரே அப்படி என்ற அம்மையை முன்வைப்பதால் என்னை காட்டிலும் நீ வேண்டும் என்று உரைக்கின்றாய். பார்வதா, பெயரை எப்படி வேண்டுமென்றாலும் உரைக்கலாம். இதோ நீ இருக்கின்றாயே, வெறும் சக்தி என்றால் அது உன்னை குறிக்காது. சிவ சக்தி என்று இந்த சிவத்தை முன்வைத்து உன்னை குறித்தால் மட்டுமே அது உன்னை குறிக்கும். சக்தி என்றால் தீய சக்தி, நன்மையான சக்தி எவ்வளவோ இருக்கின்றது. அப்படி வளர்க்கின்ற சமயத்தில் பெயரை எப்படி வேண்டுமானாலும் உரைக்கலாம். ஆனால் நான் யார்? ஒரு ஆண்மகனாக பிறந்தவன். இந்த ஆண்மகனுடைய துணை இல்லை என்றால் ஒரு பெண்மகனால் தன்னை வாழ முடியும். அப்படி வாழ்க்கின்ற சமயத்தில் ஆண்மையாகப்பட்ட சிவமே உயர்ந்தவன். உலகத்தில் ஒரு குழந்தை இருக்கின்றது. ஒன்றும் தெரியாத குழந்தை முதலில் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? அம்மா என்று அழைக்கின்றது. ஏன் அந்த குழந்தை அப்பா என்று அழைப்பதுதானே சிறிய சிசுவுக்கு தெரிந்ததும் இந்த சிவத்திற்கு தெரியவில்லையே. ஆண்டவா, இதிலிருந்து தெரிய வேண்டாமா இந்த சக்தியே?
உயிராக மேலே கருதி தன்னுடைய உயிரையும் கொடுத்து காப்பாற்றக்கூடிய அந்த தாயினுடைய பெயரை அது உரைத்தாலும் ஒரு மரக்கன்றை நட்டு வைத்து விட்டு அதற்கு நீரை ஊற்றாமல் இருந்தால் அந்த செடியாகப்பட்டது வளருமா? சரி, வளராததுவா? அதை போன்ற ஒரு பெண்மகளை திருமணம் செய்து தனியாக வாழ்ந்து விட்டால் அந்த பெண்மகளால் ஒரு சிசுவை எடுக்க அந்த பெண்ணாளர்கள் நல்ல முறையிலே கர்ப்பம் அடைந்து நல்ல முறையிலே குழந்தை எடுக்கிறால் அதற்கு சிறுக நீரை சொன்னால் ஒரு ஆண்மகன் என்றாலே அப்படி பார்க்கின்ற சமயத்தில் ஒரு பெண்மகள் தனித்து வாழ்ந்து குழந்தை பெற்று எடுக்க முடியாது. அதற்கு உறுதுணையாக இருப்பவனே ஒரு ஆண்மையாகப்பட்டவன். உன்னை காட்டினது இந்த சிவமே. எத்தனை உரைத்தாலும் சரி, இந்த சக்தியை காட்டிலும் சிவன் உயர்ந்தவர் கிடையாது. உலகத்தில் உயர்ந்தது இந்த சக்தி மட்டுமே. எப்போது பார்த்தாலும் கணவனுக்கு அடங்கி வாழாமல் அதங்கா பிடாரி கணனாகி இப்பேற்பட்ட கோபம் கொண்டு சினத்தோடு பேசுவது உன்னுடைய இதனால் வரைக்கும் எத்தனையோ முறை என்னோடு வாக்குவாதம் செய்து என் நிலத்தே சாபத்தை விட்டு பூலோகம் சென்று நர மனிதராக பிறந்து பூலோகத்திலே அடையக்கூடிய மனிதர்களைப் போலவே பல துன்பங்களை அடைந்து பல துயரங்களை அடைந்து பிறகுதான் ஓடி வந்து என்னுடைய இடபாகத்தை இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் இன்றும் என் நிலத்திலே சாபத்தை அடைந்து மறுபடியும் அதே பூலோகத்தில் நீ சென்று பிறக்க நேரிடும். உலகத்தை படைத்த சக்திக்கே சாபமா? எத்தனை முறை உரைத்தாலும் சரி, இந்த சக்தியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சக்திதான் எப்படி இவ்வளவு ஆணவம் வார்த்தை பேசினாயோ இந்த கைலாயத்தை விடுத்து இந்த ஈசனை வீரபாகத்தை விடுத்து இந்த சுய உருவம் மறைந்து உருவம் கொண்டு அதோ பசுமையான கானகத்தில் சென்று பச்சையம்மன் அவதாரம் எடுத்து அபோரும் கொண்டு மூலவத்தில் உன்னை படைத்தவள் என்று பாராமல், உன் இடபாகத்தில் இருப்பவள் என்று பாராமல், உன் இடபாகத்தை பிரிந்து அந்த பூலோகத்தில் சென்று நான் பச்சையம்மனாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அதே ஆளும் கொண்ட ஜெகதீசா, மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி என்ற ஆணவம் உனக்கு, முக்கன் படைத்தவன் என்ற ஆணவம் எனக்கே சாபத்தை கொடுத்த அல்லவா? உன்னை படைத்தவன் தான். உன்னை படைக்கின்ற பொழுது எப்படி ஒரு பொம்மையாக இருந்தாயோ அந்த பொம்மைக்கு நான் உயிர் கொடுத்தேனோ, உனக்கு நான் உருவத்தை கொடுத்தேனோ, இப்பொழுதே பார், முக்கன் படைத்த இந்த ஈசனை ஒரு உயரற்ற ஒரு பொம்மையாக நான் படைத்தேன். அதை போன்று உன்னை நான் இப்பொழுதே மாற்றுகின்றேன். ஆணவம் கொண்ட ஈசனே, என்ன ஒரு ஆணவம் இருந்தால் நான் உலகம் சென்று பச்சையம்மனாக பிறக்க வேண்டும் என்ற இடபாகத்தை பிரிவு எனக்கே சாபம் கொடுப்பான். உன்னை நான் எப்படி படைத்தேனோ அதே பொம்மையாகவே மாற்றிவிட்டேன். இப்பொழுது நீ எப்படி படைக்கின்ற தொழிலை செய்கின்றாய்? நீ எப்படி பாமர மக்களுக்கு நீ உணவை அளிக்கின்றாய்? நீ மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தியாக எப்படி இருக்கின்றாய் என்று பார்க்கின்றேன். அப்படி இருந்தாலும் சுவாமி, உங்களை விட்டு நான் ஒரு நொடி கூட பிரிந்தது முடியாது. இப்பொழுது நான் பூலோகம் செல்ல வேண்டுமா? ஆனால் இந்த பொம்மையை இங்கே வைத்துவிட்டால் பார்ப்பவர்கள் சிறிய பொம்மை என்று கருத்தில் எடுத்து விளையாடினார். இது என் கணவர் என்று தெரியாது. ஆகையால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு பஞ்சாசார பேழை ஒன்று உருவாக்க வேண்டும். அந்த பஞ்சாசார பேழையிலே என் கணவரை வைத்து அதற்கு காவலாக என் மகன் இருக்கின்றான், இளைய மகன் முருகன். முருகனை காவலாக வைத்துவிட்டு என் சுவாமி கொடுத்த சாபத்தின் வழி நான் இப்பொழுது பச்சையம்மனாக பூலோகம் சென்று போகின்றேன். இருந்தாலும் இப்போது யாரை பார்க்க வேண்டும்? இந்த பஞ்சாசார பேழைக்கு காவலாக என்னுடைய இளையவர்கள் இருக்கின்றார் முருகன். முருகன் இருக்க வேண்டும். அவரை நான் காவலாக நிறுத்த வேண்டும். என் சுவாமி குலத்தின் மதத்தின் பிரகாரம் பூலோகம் சென்று பச்சை அம்மனாக நான் பிறக்கப் போகின்றேன்.